வணக்கம் மக்களே, எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சாப்பிட்டீங்களா? இந்த வீடியோ யாருக்குன்னா ஸ்டாலின் ஐயாவுக்கு தான் இந்த வீடியோ. என்னன்னா, ஸ்டாலின் ஐயாவுக்கு வணக்கம். இந்த பேசுகிறது அவர் பார்க்குற மாதிரி என்னோடய ஃபாலோவர்ஸ் பண்ணிடுங்க. ஏன் அதை நான் உங்களுக்கு பேசுகிறேன்னா, ஐயா, இந்த அரசியலில் யார் வந்தால் ஜெயிப்பாங்கன்னு ஒரு இது இருக்குது, சரிங்களா? நல்லா தான் போயிட்டுருந்துச்சு உங்களோட இது. இப்போ ஒரு நடிகர் உள்ளுக்குள்ளே பூந்துருக்கார் இல்லைங்களா? அவர் உலகத்துக்கு இருக்கிற மக்களுக்கெல்லாம் நல்லது செய்வாரா சொல்லுங்கள்? இப்போ உங்களுக்கே கொஞ்சம் பயம் வந்துருச்சு இல்லைங்க ஐயா? எப்படின்னா, அவரை வர விடாமல் நீங்களும் தடுக்கிறீங்கன்னு தெரியுது. அவர் வந்தால் ஏழை மக்களுக்கெல்லாம் உதவி பண்ணுவாரா? இப்போ காசுலாம் நீங்கள் கொடுத்துட்டு இருந்தீங்க ஏழை மக்களுக்கெல்லாம். அதாவது நான் வாங்கலை ஐயா, அதையும் சொல்லி போடுறேன். நான் வாங்கலை. ஏழை மக்களுக்கெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தீங்க. மாதம் மாதம் ஒரு பென்ஷன் மாதிரி கொடுத்தீங்க. ஏதோ வந்துக்கிட்டு இருந்துச்சு. அதை நீங்கள் ஸ்டாப் பண்ணிட்டீங்க. நிறையா தான் ஸ்டாப் பண்ணிட்டீங்க. ரைட்டு, சரிங்களா? இதெல்லாம் நீங்கள் நிறுத்தாமல் நீங்கள் அதெல்லாம் போட்டுக்கிட்டே இருந்திருந்தா இன்றைக்கி மக்கள் உங்களுக்கு ஓட்டு போடுவாங்க. இப்போ என்ன ஒரு கேள்விக்குறியாக இருக்குன்னா, நீங்கள் எல்லாத்தையுமே நிறுத்திட்டீங்க. ஏன்னா விஜய் சார் உள்ளே நுழைஞ்சிட்டாருன்றதுக்காக நீங்கள் நிறுத்திட்டீங்க. ஆனால் விஜய் சார் அவர் வீட்டுக்கிட்ட கூட ஒரு குடி தண்ணி கூட வைக்க மாட்டேன்ட்டார். எத்தனையோ மக்கள் போய் சென்னையில் பார்த்தாங்க, வைக்கவே இல்லை. அப்படி இருக்கும்போது நீங்கள் அவரை மீண்டு நீங்கள் இந்த உலகத்தில் இந்த இந்தியாவில் மக்களுக்கு நீங்கள் நிறையா நீங்கள் பண்ணி செஞ்சுருந்தீங்கன்னா இன்றைக்கி அவங்க ஓட்டு போடுவாங்க இல்லையா? நாங்களே உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்கோம். நான் 2 தடவை தான் நானே ஓட்டு போட்டிருக்கேன், சரிங்களா? நானும் கஷ்டப்படுற பொண்ணு தான். எங்களுக்கு வேறு யாரும் வர்றது இஷ்டம் இல்லை. நீங்களும் அதாவது கலைஞரையா, நீங்களும் ஜெயலலிதா அம்மா இருக்கையிலேயே மாற்றி மாற்றி நாங்கள் ஓட்டு போட்டவங்க தான், இல்லைன்னு சொல்ல. இன்றைக்கி ஒரு நடிகர் உள்ளே பூந்திருக்காருன்னு சொல்கிறீங்க இல்லையா? அவர் ஜெயிக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்களா? ஏன்னா எங்களுக்கெல்லாம் விருப்பம் இல்லை. ஏன்னா ஒரு நடிகர் செய்வாரான்னு எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. நீங்கள் செய்யலாம். இதுவரையும் நீங்கள் எங்களுக்கு எதுவுமே பண்ணது கிடையாது. நான் ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, அவருக்கு அரசியலை பற்றி என்ன தெரியும் அப்படின்றதான் என்னோடய கேள்வியே அதுதான். கண்டிப்பாக நீங்களே என்னைய இந்த பொண்ணை கூட்டிகிட்டு வாங்க பேசணுன்னா கண்டிப்பாக நான் உங்களை சந்திப்பேன். பேசுகிறதுக்கு எனக்கு ஆசை இருக்குது. உங்கள்கிட்ட உட்காந்து அந்த வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக நான் வருவேன். என்னோடய ஃபாலோவர்ஸ் அதை பார்த்தீங்கன்னா அவருக்கு போகிற மாதிரி பண்ணிடுங்க. நன்றி. எவ்வளோ இந்த இந்தியாவில் மக்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு எனக்கும் தெரியும். அதனால தான் அந்த கலைஞர் ஐயாவுக்கு இது நான் பேசி அனுப்பணும்னு ஆசை. நிறையா பேசணும்னு இருக்குது, சரிங்களா? நன்றி மக்களே, வணக்கம்.